இப்பயும் அவங்க கூட கூட்டணியை வைக்கும் போது இன்னைக்கு அமித்ஷா கிட்ட கேள்வி எழுப்பும்போது என்ன ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்கன்னா இவங்ககிட்ட வந்து எந்த ஒரு நிபந்தனையும் எதனா வச்சிருந்தாங்களா சொல்லிக்கிறதுக்கு எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அண்ணாமலையை வந்து அடுத்த தலைவர் பதவிக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிபந்தனை வச்சதாக தகவல் இருக்கு. இல்லைங்க, நம்ம தொடர்ந்து வந்து அவர்கள் வந்து கட்சியையும் ஆட்சியையும் அங்கே அடகு வைத்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை அப்பொழுது சொல்லி கொண்டிருந்தோம். இப்போ மறுபடியும் கொண்டு போய் அடகு கடைக்கு போய் அந்த வாசலில் நின்றுட்டுருக்காங்க. அந்த அடகு கடை வாசலில் நிற்கிறவங்க வந்து என்ன நிபந்தனை வைக்க முடியும்? தேசிய அளவில் வந்து மோடி தலைமையிலையும் சட்டமன்ற அளவில் வந்து எடப்பாடி தலைமையிலையும் வந்து தேர்தல் சந்திக்க போறதா அமைச்சர் சொல்றாரு. ஏங்க, யார் தலைமையில் தேர்தலை சந்திக்கிறோமோ அவர் பேசணும் இல்லையா? அந்த மேடையில் அவருக்கு பேசுகிறதுக்கு கூட அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அப்புறம் யாருடைய தலைமையில் உண்மையிலேயே அந்த தேர்தல் நடத்தப்படும் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது.